முக்கியமான ஒரு தியரம் பார்க்கலாம். If an is a monotonic sequence then bn is also a monotonic sequence அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் மோனோட்டானிக் சீக்வன்ஸ்னு காமனாக கொடுத்துருக்கறனால ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அண்ட் மோனோட்டானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் 1. இந்த கேஸ் 1ல் லெட் ஏஎன்னை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ ஏஎன் மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னால் என்ன, ஏஎன் ப்ளஸ் 1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏஎன், இந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். அதாவது இப்போ ஃபிஃப்த்து டேர்மாக ஒரு நம்பர் இருக்குது 15 அப்படின்னு, இதுக்கு முன்னாடி வந்து 10, அதுக்கப்புறமா 20, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒரு சீக்வன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ செகண்ட் டேர்ம் என்ன 15, தேர்ட் டேர்ம் என்ன 20. அப்போது இந்த தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்மை விட பெருசாக இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் வந்து மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். அதை தான் நம்ம காமனாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏஎன் ப்ளஸ் இஸ் லைக் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏஎன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், டு ஷோ தட் பிஎன் இஸ் மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பிஎன் வந்து மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னால் போதும், பிஎன் ப்ளஸ் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பிஎன் அப்படின்னு சொல்லணும். ஆர் பிஎன் ப்ளஸ் 1 மைனஸ் பிஎன் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த பிஎன் இங்கிட்ட வந்துட்டால் மைனஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ திஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொன்னால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து bn + 1 எப்படி இருக்கும், bnன்றதை அவங்க கொடுத்துட்டாங்க, a1 + a2 up to an divided by n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது bn + 1 எப்படி இருக்கும், a1 + a2 up to an + 1 வரையும் இருக்கும். கீழே எப்படி இருக்கும், n பதிலாக n + 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் bn + 1. இப்போ நம்ம bn + 1 மைனஸ் bn கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. இதில் என்ன வரும், இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a1 + a2 up to an + 1 divided by n + 1 minus a1 + a2 up to an divided by n. ஸோ கீழே வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு சேமாக கிடையாது இல்லை, அதனால் எல்சிஎம் எடுத்து நம்ம பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், n × a1 + a2 up to an + 1 மைனஸ் இங்கே வந்து n + 1 இங்கே பெருக்க போகிறோம். இப்போ n + 1 × a1 + a2 up to an divided by n × n + 1 அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இது என்னன்றது இந்த ஹோல் உள்ளே இருக்கிற எல்லா எண்களுக்குமே சொந்தம், அப்படி தானே. இப்போ நம்ம இந்த an வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் இந்த an + 1 வரையும் இன்னொரு பார்ட்டாகவும் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா. அப்போது n × a1 + a2 up to an தனியாக எழுதிட்டோம், ப்ளஸ் இந்த n × an + 1 தனியாக எழுதிக்கிறோம். ஓகேவா. அதே மாதிரி இங்கேயும் இந்த n + 1 × இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அப்போது இந்த என்னோட இந்த டேர்மை பெருக்கணும், ப்ளஸ் இந்த 1ஓட இந்த டேர்மை பெருக்கணும், அதானே இதனோட மீனிங். அப்போ இதை பிரித்து எழுதணும்னா என்ன வரும், n × a1 + a2 up to an மைனஸ் a1 + a2 up to an வரை வரும். இல்லை பாருங்கள், டிவைடட் பை n × n + 1, இல்லை n × a இந்த டேர்ம் பாருங்கள், இந்த டேர்ம். ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸில் இருக்குது, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் ஈக்குவல் டு என்ன வரும், n × an + 1 மைனஸ் a1 + a2 up to an divided by n × n + 1. ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்தோம், bn + 1 மைனஸ் bn. இந்த டேர்ம் பாருங்கள், கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏஎன்ன்றதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஏஎன்னை விட இந்த ஏஎன் ப்ளஸ் என்னவாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ அந்த n டேர்ம்ஸ் நம்ம வந்து இந்த பெருசாக இருக்கிற டேர்மை பெருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த டேர்ம் இதை விட பெருசாக தான் இருக்கும், அப்படி தானே. ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, தட் இஸ் bn + 1 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு bn. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, bn வந்து மோனோட்டானிக் இன்க்ரீசிங்
sequence. So next நம்ம monotonic decreasing sequence அப்படி நம்ம prove பண்ணுவோம். So இதில் case 2ல let an be a monotonic decreasing sequence. Decreasing sequenceனா எப்படி இருக்கும்? anன்ற sequence an plus 1 always less than or equal to an அப்படினா இருக்கும். That is an minus an plus 1 is greater than or equal to 0 இருக்கும். இதானே இதுக்குரிய மீனிங். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? to show that bn minus bn plus 1 greater than or equal to 0ன்னு சொன்னால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு bn minus bn plus 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a1 plus a2 up to an divided by n minus a1 plus a2 up to an plus 1 divided by n plus 1. ஸோ இதில் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தோம்னா n plus 1 into a1 plus a2 up to an divided by n minus n into a1 plus a2 up to an plus 1 divided by ஹோலாக நம்ம போட்டுடலாம் இல்லையா, ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ n into n plus 1. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் வரும். இப்போது இந்த என்னோட இதை பெருக்க போகிறோம் அண்ட் ஒன்னோட இதை பெருக்க போகிறோம். இப்போ n into a1 plus a2 up to an plus a1 plus a2 up to an. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த an வரையும் நம்ம தனியாக பிரிச்சுட்டு தென் an plus 1 தனியாக எடுக்க போகிறோம். மைனஸ் n into a1 plus a2 up to an minus n into an plus 1 divided by n into n plus 1. ஸோ இங்கே பார்த்தோன்னா n into இந்த டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ அடிச்சு கொடுத்துடலாம். தென் a1 plus a2 up to an minus n into an plus 1 divided by n into n plus 1. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் வந்து greater than or equal to 0. ஏன்னு பார்த்தோம்னா ஆல்வேஸ் இந்த an plus 1 வந்து ஒவ்வொரு an காட்டிலும் சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன் படி அந்த n டேர்ம்ஸ் வந்து அந்த சின்ன நம்பரை நம்ம பெருக்கினாலும் இந்த பெரிய 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 நம்பராக நம்ம n டேர்ம்ஸ் நம்ம கூட்டும் போது கண்டிப்பாக இதுதான் பெருசாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய நம்பர்லேருந்து ஒரு சின்ன நம்பரை கழிக்கிறோம், அப்போ greater than or equal to 0 இருக்கும். அதாவது bn minus bn plus 1 greater than or equal to 0. That is bn is greater than or equal to bn plus 1. That is bn is monotonic decreasing sequence. ஸோ இது வந்து case 1 case 2. ஸோ by case 1 and 2 bn is monotonic sequence, hence the proof.